நமது சைவ திருத்தலங்களை பொறுத்தவரை தேவார திருத்தலங்கள் என்று சொல்கின்றோம். அதேபோல் வைணவ திருத்தலங்களை பொறுத்தவரை திவ்ய தேசங்கள் என்று சொல்கின்றோம். அதே போல முருகப்பெருமான் திருத்தலங்களை அருணகிரிநாதர் பாடிய திருத்தலங்கள், திருப்புகழ் திருத்தலங்கள் என்று சொல்கின்றோம். இவ்வாறு அருணகிரிநாதர் உலகெங்கும் உள்ள முருகப்பெருமானின் திருத்தலங்கள் தோறும் சென்று பாடி பரவி பணிந்த தலங்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட தலங்கள் உள்ளன. அவர் பாடிய திருப்புகழ் பல நூறு இருந்தாலும் இன்றைக்கு சற்றேறக்குரிய நமக்கு கிடைத்திருப்பன 1330 திருப்புகழ் என்றால் அது மிகையாகாது. மற்ற திருப்புகழ் எல்லாம் அவ்வப்போது காலப்போக்கில் அழிந்துவிட்டன. நமது தொண்டை நாட்டில் உள்ள பல முருகப்பெருமான் திருத்தலங்கள் இருப்பினும் அவற்றில் முத்தாய்ப்பாக கோடை நகர் என்று சொல்லப்படும் இந்த வல்லக்கோட்டை திருத்தலமானது மிகவும் புகழ்மிக்க முருகப்பெருமான் திருத்தலமாக விளங்குகின்றது. அந்த வகையில் இந்த திருத்தலத்தினை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் 8 திருப்புகழ் அருளியுள்ளார். இது மிக பழமையான சுமார் 500 ஆண்டுக்கு முற்பட்ட திருத்தலமாக உள்ளது, புராணஸ்தலமாகும். இந்த தலத்திலே இந்திரன் வணங்கி பூஜித்த பெருமானாகவும் அந்த காலத்தில் பகிரக மன்னன் வந்து வணங்கிய திருத்தலமாகவும் அருணகிரிநாதர் முதலிய அடியார் பெருமக்கள் வந்து வணங்கிய திருத்தலமாகவும் புகழ்மிக்க வல்லக்கோட்டை திருத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்தின் சிறப்புகள் சொல்லினால் சொல்லில் அடங்காது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு அடியார் பெருமக்கள் மாதந்தோறும் கிருத்திகை தோறும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் வருகை தந்து எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து சொந்த வீடு, திருமண பேரு, குழந்தை பாக்கியம் முதலான பல பேர்களை பெற்று மீண்டும் மீண்டும் இத்தலத்திற்கு நாடி இருந்து எம்பெருமானை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க திருத்தலமாக வல்லக்கோட்டை திருத்தலம் விளங்குகிறது.